ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது 90-80 கிட்ஸோட பேப்பர் அப்பளம் தான் செய்ய போகிறோம், மேக் பண்ண போகிறோம். அதை செய்ய போகிறது என்னோடய பையன் தான் செய்ய போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக செய்கிறான், ஆசையாக செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் செய்ய சொல்லியிருக்கேன். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிறது பேப்பர் அப்பளம் 90 கிட்ஸோட 80 கிட்ஸோட பேப்பர் அப்பளம் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம். யாருக்கெல்லாம் பேப்பர் அப்பளம் பிடிக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. நானே இந்த அப்பளுக்கு செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டேன். நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு காமிக்கிறேன். முதல்ல மைதா மாவு எடுத்துருக்கேன், 100 கிராம் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சுகர் 2 ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பவுல் 4 இது எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கலர் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்காண்ட இது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அரைக்கணும், அதனால ஸ்மிக்கிஸ் ஆகும். சப்பாத்தி மேக்கர் இல்லாதவங்க தோசை கறிசெல்லாம் அது மந்தமாகும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ளேவருக்காக வாசனைக்காக 2 ரோஸ் எசன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸி எடுத்தாச்சு. இப்போ மைதாவை போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், போட்டாச்சு. அதில் போட்டால் உங்களுக்கு ஸ்வீட்டான இது கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால மிக்ஸி அதில் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 ஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம். போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கப்பு வாட்டர் ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். 2 சொட்டு அளவுக்கு ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி போட வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் மூடிக்கலாம், மூடி போட்டு மிக்ஸி சாரில் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியாக அரைச்சாச்சு. தோசை மாவு கரைக்கணும்ல ஃப்ரெண்ட்ஸ். கோதுமை தோசைக்கு மாவு கலக்கிற மாதிரி இதுக்கு இப்படி கலக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கெட்டியாகவே இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், தண்ணியாக இருக்கணும். இதை இந்த 4 பவுலில் நான் மாற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சொன்னோம்னா இப்போ நான் 4 பவுலில் மாற்றிட்டேன். 1 2 3 4 4 பவுலில் மாற்றிட்டேன். இப்போ கலர் ஒன்றா மிக்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கேசரி பவுட்ரு கலர் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணியாச்சு. அப்படியே கலக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாவே கலக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி கலக்கியாச்சு. இது எல்லோ கலரில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம க்ரீன் கலர் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லாவே க்ரீன் கலர் இந்த கலர் மாதிரி வந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும். கலர் ஃப்ரெண்ட்ஸ் கலக்கிக்கலாம். இது ஆரஞ்சு கலர் கலக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரெட் கலர் ஃப்ரெண்ட்ஸ் கலக்கிடலாம். ரெட் கலர் நல்லாவே 4 விதமான கலர் மிக்ஸ் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று மட்டும் மிக்ஸ் ஆகிட்டு நல்லா மேக்கரை ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றிடலாம். ரெட் கலர் ஃப்ளேவர் ஊற்றியாச்சு. ஊற்றி பையன் மெதுவாக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லேசாக எடுத்துடலாம். அழகா வந்துருக்கு.
சூப்பர் வந்துடுச்சு நம்மளோட பேப்பர் அப்பளம். ஏய் முறுமுறுன்னு இருக்கா? எப்படி இருக்கு எங்க 80s 90s கிட்ஸோட பேப்பர் அப்பளம்? நீ ஏன் மேக் பண்ணி செஞ்சிட்ட? நல்லா இருக்கா முறுமுறுன்னு? பச்சை கலர் 2 ஸ்பூன் பையன் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாவ் சூப்பர் பேப்பர் அப்பளம் கிரீன் கலர் ரெடி ஆயிருச்சு. சூப்பர் எப்படி இருக்கு? எனக்கு இதில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன சின்னதாக கிடச்சிருக்கு லேஸா. இப்போ வந்து இந்த ஃப்ளேவர் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 ஸ்பூன் சின்னதாக பச்சை ஃப்ரெண்ட்ஸ் பண்ணலாம். பையம்மா ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். எல்லாம் கொஞ்சம் இதாக ஆயிடுச்சு. வாவ் சூப்பர். எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கலர் வந்து ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது எடுத்துக்கலாம். லேஸ் ரொம்பவே ஒட்டா கறியும். கையில் சின்ன பழம் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சுட்டு இருக்கும்போதே காலி பண்ணிடுறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் பேப்பர் அப்பளம் செஞ்சதெல்லாம் பார்த்தீங்களா? செம்மையாக இருந்துருக்குமே. இது எனக்கு ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதே எங்கள் அம்மாட்ட கேட்டேன். எங்கள் அம்மா வந்து என்ன செஞ்சுக்கோ அப்படின்ட்டாங்க. நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இவ்வளோ அப்பளம் செஞ்சு ஜாலியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். யார் யாருக்கெல்லாம் இந்த பேப்பர் அப்பளம் பிடிக்கும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் ஒவ்வொரு வீடியோ போடுறது உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உடனே இந்த வீடியோவை நீங்கள் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் என்ஜாய் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய்.